நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னா இனிமேல் வந்துட்டு புதுசாக வந்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஓட்டர் ஐடி கார்டை வந்து சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணி வந்து தருவாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் வந்து ஃபார்ம் மூலமாக ஃபில் பண்ணியும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக இது வரைக்கும் நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புது ஓட்டர் ஐடி கார்டு வந்துட்டு அதாவது கலர்ஃபுல்லான பிளாஸ்டிக் ஓட்டர் ஐடி கார்டு வேணும் அப்படின்னா அதை எப்படி திருப்பி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எப்படி நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டமில் தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு மொபைல் ஃபோன்லேயே கூட வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ காப்பி. நீங்கள் வந்துட்டு அந்த ஓட்டர் ஐடியில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ காப்பி வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று சென்ட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ நீங்கள் சென்ட் பண்ணுற அதாவது அப்லோட் பண்ணுறக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டோட சைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 MBக்கு கீழே தான் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 2 MB வரைக்கும் இருக்கலாம். அந்த 2 MBக்கு மேலே வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ காப்பி இருந்தது அப்படின்னா அதை வந்து அப்லோட் பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோ காப்பி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு அட்ரஸ் காப்பி ஒன்று வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் இல்லை ஆதார் கார்டு, இது மாதிரி உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு ப்ரூஃப். இந்த 3 ப்ரூஃப்மே வந்து தேவைப்படும். இந்த 3 ப்ரூஃப்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை ஜேபிஜி ஃபார்மேட், பிஎன்ஜி ஃபார்மேட், இது மாதிரியான ஃபார்மேட் வந்து சில ஃபார்மேட் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 3 ஃபைலையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல நீங்கள் வந்துட்டு ஓட்டர் ஐடியை வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு NVSP அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடி கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணுறதாலும் இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓட்டர் ஐடிக்கு நியூவாக வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நியூவாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த ஹேண்ட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ளை ஆன்லைன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ ஓட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 6 அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்ம் 6 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது எல்லாமே வந்து ஹிந்தியில் இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இது மூலமாக உங்களுக்கு ஃபார்ம் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து ஈஸியாகவே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷில் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பார்லிமெண்ட் கேட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வந்து சூஸிங் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு என்னோடய பார்லிமெண்ட்டை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை ஏற்கனவே இருக்குது பட்டு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் வந்து அப்ளை பண்ணுறீங்களா, அதாவது ஷிஃப்டிங்காக வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து இருந்து அதை வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, எனக்கு அதோட நம்பரும் வந்து தெரியலை அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் சிம்பிள் தான். இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து எதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்களோ அந்த பேஜ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணியே ஆகணும். மற்ற ஸ்டார் சிம்பிள் இல்லாத ஆப்ஷன்லாம் வந்துட்டு ஆப்ஷனல் தான், அதை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாரோட பேருக்கு யாருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா இதில் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. இதில் இல்லாத மற்ற லெட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே இது வந்து அவைலபிளாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இது மூலமாக நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டு வந்துட்டு உங்களுக்கு தமிழ் டைப் ரைட்டிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டைப் அடித்து கரெக்டாக நேம் வந்து இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களோட ரிலேட்டிவ் நேம் நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்பா பேர் இல்லை அம்மா பேர் அதை வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரோட பேரை என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணணும். இதில் வந்து உங்களோட ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது டைப் ஆஃப் ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் யாரோட பேர் என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறத வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நேம் வந்து இங்கே தமிழில் கரெக்டாக என்ட்ரு ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களோட ஏஜ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ஏஜ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களோட ஏஜ் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த்தை தான் வந்து கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட ஜெண்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆண் பெண் பாலினத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களோட ஹவுஸ் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரீட் நேம், நெக்ஸ்ட் உங்களோட வில்லேஜ் நேம் வந்துட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் தமிழில் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஏரியாவோ அந்த ஏரியா பேரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இது ரெண்டுமே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட் இடத்துல செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அங்கே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த அட்ரஸ் வந்து டெம்பரவரி அட்ரஸாக இருந்து நீங்கள் வந்துட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்து வேறு அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சேம் ஆஸ் அபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா இதை சேம் ஆஸ் அபோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. மேலே கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸ் வந்து கீழே அப்படியே வந்து உங்களுக்கு பிளேஸ்ட் ஆயிரும். அதே இது வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு, நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் வேறு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டெம்பரவரியாக இருக்கிற அட்ரஸை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணணும். அப்படி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ரெண்டுமே சேம் அட்ரஸ் அப்படின்னா இதில் வந்து சேம் ஆஸ் அபோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களோட இபிஐசி நம்பர் வந்து கேட்டிருக்கிறாங்க. நம்பர் தெரிஞ்சதுன்னா என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் சிம்பிள் கொடுக்கல. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்து தேவையும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்டிகேப்ட், அதாவது வந்து டிசபிலிட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு இதை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அதை வந்து விட்டுருங்க அப்படியே. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் வந்துட்டு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணியிருக்கேன். உங்களோட மொபைல் நம்பர் வேணும்னா இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நான் ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஜேபிஜி, பிஎன்ஜி, பிஎம்பி, ஜேபேக் இந்த 4 ஃபார்மெட்டில் வந்து மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கணும். இந்த ஃபைலோட சைஸ் மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 MB சைஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோகிராஃபை வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய டீட்டெயில் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி அந்த சைஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி
அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் ஆயிருச்சு. இது மாதிரி வந்து ஃபோட்டோ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்துட்டு ஒரு ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்துட்டு நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், அப்புறம் வந்து இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு இஷ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த டீட்டெயில் அப்லோட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து பேன் கார்டை வந்துட்டு கொடுக்குறேன். என்னோட பேன் கார்டை வச்சு தான் நான் வந்துட்டு என்னோட டேட் ஆஃப் பர்த் அதாவது ஏஜ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்துட்டு பேன் கார்டை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏஜ் ப்ரூஃப்க்கான சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அந்த பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டிரைவிங் லைசன்ஸு, பேங்கு, அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட அந்த பாஸ்புக்கை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு, இன்கம் டேக்ஸ், அசஸ்மெண்ட் ஆர்டர், இது மாதிரியான டீட்டெயிலையும் அப்லோட் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பில், டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், இதில் எது ஒன்று இருந்தாலும் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் பாஸ்புக் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ வந்துட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ என்னோட பேங்க் பாஸ்புக் டாக்குமெண்ட்டை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட பேங்க் பாஸ்புக்கை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த 3 காப்பியுமே வந்து 3 டாக்குமெண்ட்டையும் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. இது மூலமாக பிக்சர் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அர்த்தம் இருக்குது. பிக்சர் டிஸ்ப்ளே ஆனால் மட்டும்தான் உங்களோட டாக்குமெண்ட் கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுன், வில்லேஜ் கேட்டிருக்காங்க. உங்களோட வில்லேஜ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் கேட்டிருக்காங்க. உங்களோட ஸ்டேட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்துட்டு உங்களுக்கு கேலண்டர் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அது மூலமாக நீங்கள் வந்துட்டு டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அன்றைக்கி டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம டேட் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு 2 இது கொடுத்துருக்குறாங்க. இது என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஓட்டர் ஐடி எதுவுமே அப்ளை பண்ணல, உங்களுக்கு இது வரைக்கும் ஓட்டர் ஐடியும் கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற ஆப்ஷன். அதாவது நான் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி ஓட்டர் ஐடி இருக்குது, என்னோடய ஓட்டர் ஐடி வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் திருப்பி அப்ளை பண்ணுறேன். இல்லைனா வந்துட்டு நான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நான் ஷிஃப்டிங் ஆகிறேன், அதனால் வந்துட்டு நான் இந்த ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த டாக்குமெண்ட் டீட்டெயில் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது. இதை வந்து நான் ஃபில் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த ஓட்டர் ஐடியில் வந்து என்னென்ன டீட்டெயில் இருந்ததோ அந்த டீட்டெயிலை வந்துட்டு நான் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் ஆகுறீங்க, அங்கே இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப்க்கு உங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பேஜ் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்துட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் எதுவுமே வந்து டிஸ்ப்ளே ஆகாது பாருங்கள், எதுவுமே இப்போ இருக்காது. ஸோ இவ்வளோ தான் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயிலு, டேட் எல்லாமே என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பிளேஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்துட்டு உங்களோட வில்லேஜ் பிளேஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் மேலே செலக்ட் பண்ண டேட் ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்சா கோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த கேப்சா கோடை வந்துட்டு எந்த ஒரு ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்துட்டு நீங்கள் அந்த கட்டத்தில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ராக் கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குது, அவங்க வந்து ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் அதில் வந்து ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு ஆக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஓட்டர் ஐடி கார்டு வந்துட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்துட்டு ரிசீவ் ஆயிரும். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியூவாக ஒரு ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணுற மெத்தடு ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.